ஜாதகம் பார்க்கும்போது இந்த நவாம்ச கட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கட்டம் முக்கியமா, அதனோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜாதகத்தில் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது சந்திர பகவானை மையமாக வச்சு அந்த நாளில் அந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு அல்லது பெருமளவு கணித்து சொல்ல முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த ராசியை சேர்ந்த அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவருடைய தனிப்பட்ட ஜாதகப்படி நன்மையா தீமையா என்ற விஷயத்தை கணிக்கிறதுக்கு வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது இந்த நவாம்ச கட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கட்டம் முக்கியமா, அதனோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும் பொழுது அப்படிங்கிறத விட எல்லோருக்குமே தெரிஞ்சது, ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, ஜாதகம் பார்க்க தெரியுதே இல்லையோ, ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ராசி பலன் மீது நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த ராசி பலனை ஓரளவு நம்பிக்கையாக தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இந்த ராசி அப்படிங்கிறது, அதாவது சாமியை நம்புகிறோமோ இல்லையோ, ஜாதகத்தை நம்புகிறோமோ இல்லையோ, ராசி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் நம்புகிறோம். அந்த ராசிக்கு உண்டான பலன் அப்படிங்கிற விஷயத்தை தினப்பலன் அப்படிங்கிற பேரில் நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி இந்த ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது சந்திர பகவானை மையமாக வச்சு அந்த நாளில் அந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு அல்லது பெருமளவு கணித்து சொல்ல முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த ராசியை சேர்ந்த அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவருடைய தனிப்பட்ட ஜாதகப்படி நன்மையா தீமையா என்ற விஷயத்தை கணிக்கிறதுக்கு அந்த ராசி கட்டமே முக்கியமாக வந்துட்டு இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த கட்டம் அப்படிங்கிறதுல ராசி கட்டம் மிக மிக முக்கியமானதாக வந்துட்டு இருக்கும். அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுக போகங்களையும் அதே மாதிரி தேவையில்லாத நஷ்ட கஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு எந்த வழியுமே இல்லை, நல்லதே இல்லை, யோகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் கிடைக்குமா அல்லது ஏதாவது ஒரு வகையில் வருகிற கஷ்டங்களை தாங்கி பிடிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு ராசிக்கு அடுத்து நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக வந்துட்டு இருக்குது. ஒருவருடைய வாழ்க்கையில் முற்பகுதி முழுவதும் கஷ்டப்பட்டால் கூட பிற்பகுதியில் நம்ம நல்லவராக இருக்க முடியுமா, பிற்பகுதி முழுவதும் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குமாங்கிற விஷயத்தை நவாம்ச கட்டம் நமக்கு நடுநிலையாகவே சொல்லி வச்சிருக்கோம். ராசி கட்டத்தில் யோகத்திற்கான வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது நவாம்ச கட்டத்திலாவது யோகத்திற்கு வழி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் கணிக்கக்கூடிய ஜோசியர்கள் கண்டிப்பாக கணிச்சு பார்ப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் திடீர்னு விபத்து ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த வீட்டிலேருந்து தப்பிப்பதற்கு நிலவாசல் அப்படிங்கிற விஷயத்தில் நிலவாசல் அடைபட்டு இருந்தால் கூட நம்ம புறவாசலில் வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நவாம்சம் அப்படிங்கிறது, அதாவது ராசி கட்டத்தில் யோகம் இல்லாமல் இருந்தால் கூட நவாம்ச கட்டத்திலாவது யோகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கக்கூடிய விஷயத்தை வச்சிருக்கிறோம். அந்த நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக ராசி கட்டத்திற்கு அடுத்து மிக முக்கியம் வாய்ந்ததாக நவாம்ச கட்டம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு காலங்காலமாக சாஸ்திர ரீதியாக ராசி கட்டம் நவாம்ச கட்டம் முக்கியப்படுத்தி சொல்லி வச்சிருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் ஒரு ஜாதகருக்கு 30 வயசு வரைக்கும் ராசி கட்டம் பேசும், 30 வயசுக்கு அப்புறம் நவாம்ச கட்டம் பேசுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் 35 வருட ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது ஒருவருக்கு ராசி கட்டம் மட்டுமே நவாம்ச கட்டம் மட்டுமே முக்கியம் கிடையாது. அதாவது ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச கட்டங்களை கணிச்சு அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு உண்மையான யோகமா, அந்த உண்மையான யோகம் எந்த வயசுல வருது, அப்படி யோகம் வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகர் நல்லா இருப்பாரா அல்லது யோகம் வரக்கூடிய அந்த காலங்களில் அந்த ஜாதகர் கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்களா விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும். ஆக இந்த கட்டங்களில் ராசி கட்டம் மட்டுமல்ல நவாம்சம் மட்டுமல்ல, இந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள் வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையின் கட்டங்களை அடுத்த கட்டங்களை உறுதியாக சொல்லக்கூடிய பதிவுகள் அதுக்குண்டான கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால ராசி மட்டுமே நவாம்சம் மட்டுமே முக்கியம் இல்லை. ஒரு மனுஷாளுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொழில் பாவம் எப்படி முக்கியம் அப்படிங்கிறதோ நவாம்ச கட்டம் அப்படிங்கிறத விட தசம கட்டம் அப்படிங்கிற விஷயம் முக்கியமாக வந்துட்டு இருக்குது. தசம கட்டத்தை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையில் தொழில் அமையுமா, அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்துக்கு போவாரா, சொந்த தொழில் என்று சொல்லக்கூடிய சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பாரா, அப்படி ஆரம்பித்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் அதிபர் ஆவாரா அல்லது அந்த தொழிலில் இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கும் வியாக்கரணங்களுக்கும் மிகப்பெரிய விடை அந்த ஜாதகருடைய மொத்த ஜாதகம் கட்டம் தான் பேசுமே தவிர்த்து தனிப்பட்டு ராசி கட்டமோ தனிப்பட்ட நவாம்ச கட்டமோ
பேச முடியாது, உறுதிபட சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மை. ஆக ராசி கட்டம் என்ன, நவாம்ச கட்டம் என்ன, ஒருடைய ஜாதகத்தை வந்து முழுமையாக கவனிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அவருக்கு தடையே இருந்ததுன்னா கூட அந்த தடைகள் இருந்து வந்து நல்லதொரு விடை கிடைக்கிறதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ பிரசன்னம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருடைய கட்டம் அப்படிங்கிறத விட அந்த ஜாதகருடைய கரு உருவான கால ஜோசிதத்தை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த கடவுள் வழிபாடு மட்டுமல்ல, அதற்கு தகுந்த பரிகார முறைகளை செய்யும் பொழுது உபகாரமான வாழ்க்கை, உபயோகமான வாழ்க்கை, யோகமான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. சார், இந்த நவாம்ச கட்டங்கள்ல வந்து அந்த யோகம் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்றதுக்கு வழி இருக்கா சார்? பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு வந்து ஜாதக ரீதியாக ராசி கட்டத்திலேயோ நவாம்ச கட்டத்திலேயோ யோகம் இல்லைன்னு வைங்களே, இல்லாத யோகத்தை எந்த ஒரு பரிகாரத்தாலும் கொண்டு வர முடியாதுங்கிறது யதார்த்தமான விஷயம். அதாவது வந்து இருக்கிற கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்காகவோ தற்காத்துக்கிறதுக்காகவோ அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சில பரிகாரங்களை சாஸ்திரம் நமக்கு சத்தியமாக நிச்சயமாக சொல்லி வச்சிருக்குது. ஆனால் எவ்வளவு பெரிய பரிகாரம் பண்ணினாலும், எவ்வளவு பெரிய கோமம் வளர்த்தினாலும், எவ்வளவு பெரிய யாகம் வளர்த்தினாலும், எவ்வளவு பெரிய அதாவது சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மந்திர உச்சாரணங்களை சொன்னாலும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு பெரிய அர்ச்சனை பண்ணினாலும் இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு சக்தியாலும், ஏன் நம்மளை படைச்ச கடவுளாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கால் உங்களுக்கு யோகம் இருந்து அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகாமல் தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த தடைகளிலிருந்து நல்ல விடை கிடைப்பதற்காகத்தான் அர்ச்சனை. அந்த அர்ச்சனை மூலமாக பிரச்சனை தீர்வது, கர்ஜனையோடு வளம் வருவது, கடவுள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த யோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு போச்சுன்னு வைங்களே, அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய உங்களுடைய யோகம் உங்களுக்கே பலிதமாவது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல கிடைக்கும். ஆக இல்லாத ஒரு யோகத்தை எந்த சக்தியாலும், எந்த பரிகாரத்தாலும், எந்த மந்திரத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய யதார்த்தமான பதிவு. நன்றி சார். இந்த ராசி, அம்சம், நவாம்சம், ஜாதக கட்டங்கள் இதை பற்றின தெளிவான விஷயங்களை ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மேலும் மற்றும் ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி.